வெல்கம் டு மாஸ்டர் கீ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22/7/2025 ஆல் போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம். இதோட யாருடைய குழுக்கள் அப்படின்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். எஸ்எஸ் கம்பெனியோட குழுக்கள் தான் இன்றைக்கி இருக்குது. நம்ம நேற்று தான் சொன்னோம், பிடி வந்து கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக நமக்கு என்ன ஆடுவாங்கன்னு சொன்னால் நம்ம பெண்டிங் நம்பரை தான் ஆடுவாங்க அப்படிங்கிறது நம்ம ஓப்பனாக சொன்னோம். அதே மாதிரி தான் நமக்கு பெண்டிங் நம்பர்லேருந்து 3ஆம் நம்பர் அழகாக மேட்ச் பண்ணி ஆடியிருந்தாங்க. ஒரு நல்ல வின்னிங் தான். ஏன்னா நமக்கு நேற்று வந்து நமக்கு இது வரைக்கும் பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் அதிகமாக இருந்ததே வந்து நமக்கு 3ஆம் நம்பர் தான். உங்களுக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு 35 நாளாக ஒன்று, அதே மாதிரி 22 நாளாக ஒன்று. அப்போ இது வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு 35 நாளாக இருந்துச்சு, பி போர்டில் வந்து நமக்கு ஒரு 22 நாளாக பெண்டிங் இருந்துச்சு. அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்த்தோம், கண்டிப்பாக இதுக்குள்ளேயான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு நல்ல ஒரு அருமையான மெத்தடில் கிடச்சிது. கண்டிப்பாக நமக்கு இதை பேச வச்சு தான் நம்ம சொன்னோம், கண்டிப்பாக இதுக்குள்ளேயான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்படி தான் ஆடுவாங்க. அதே மாதிரி பிடியும் நமக்கு அப்படி தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஆடினாங்க. அதே மாதிரி எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கும் பெண்டிங் நம்பர் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ஒன்று நல்லா தெரியும், 53,837 இல்லையா, 337 இப்படி தான் ஆடினாங்க. அதாவது 538 337 இப்படி தான் ஆடினாங்க. இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம், இதில் வந்து மறுபடியும் ஒரு 1 2 3 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. நேற்றுக்கு இடத்துல வந்து நமக்கு வரல. அப்படி இருந்தாலும் மறுபடியும் நம்ம இப்படி ஒரு சான்ஸ் இருக்கும்போது ஏன் அதை மிஸ் பண்ணணுங்கிறக்காக தான் நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக அதே நான் பெண்டிங் நம்பர் பெஸ்ட்டாக பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3ஆம் நம்பர் இன்னும் கூட ஒரு 32 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சரிங்களா, அப்போ அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். அப்போ அதே மாதிரி தான் நமக்கு இன்றைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது ஆட மாட்டாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா கண்டிப்பாக ஆடுவாங்க. அது மாதிரியான கம்பெனி நான் ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்க முடியாது, நமக்கு இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குன்னு. பட் அதனால தான் நம்ம கொடுக்குறோம், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட் ஏற்கனவே எஸ்எஸ் என்ன ஆடினாங்கன்னா 650, அதே மாதிரி 246, 927, 464, அதே மாதிரி 441, 140, 278 சரிங்களா, இதான் ஆடிக்கிறாங்க. இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கிறது என்னுடைய கணக்கு. உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது, கணக்கு வருதுன்னா எடுத்துக்கங்க. எனக்கு இது ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். 650, 246, அதே மாதிரி 927, 464, 441, 140, 278 சரிங்களா, இதை தான் கனெக்ட் பண்ணி கொண்டு வரோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதே மாதிரி நமக்கு இதெல்லாம் கொஞ்சம் ரேண்டமாக நம்பர் இருந்துச்சு. பட் 4ஆம் நம்பர் அதிகமாக கொடுத்துருக்காங்க போன மாதத்தில். இந்த மாதத்தில் வந்து நமக்கு வந்து 2 ட்ரா ஆடிருக்காங்க. இந்த மாதத்தில் நமக்கு வந்து எத்தனை ட்ரா ஆடிருக்காங்கன்னா, எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 2 ட்ரா வந்திருக்கு. அந்த 2 ட்ராவில் தான் நமக்கு என்னென்ன நம்பர் வந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு ட்ராவில் வந்து நமக்கு இந்த வாட்டி 441 ஃபஸ்ட்டு ட்ரா ஆடிருக்காங்க, 441. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 124 ஒரு நம்பர் அடிக்கிறாங்க. 124 நமக்கு இல்லை, 124 140 சாரி 140 ஒன்று அடிக்காங்க. 278 அடிக்காங்க ஒன்று. சரிங்களா, 278 போன மாதம் ஆடினாங்க. அது மாதிரி மறுபடியும் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பெண்டிங் நம்பர் பேஸ்டாக தான் அடிக்கிறாங்க, அதில் மாற்றமே இல்லை. பெண்டிங் நம்பர் கொஞ்சம் திரும்ப வந்தது. இதில் ஒரு 2-3 ட்ரா வந்து உங்களுக்கு வச்ச நம்பரை திரும்ப வச்சுட்டு இருந்தாங்க. மாதம் ஃபஸ்ட்டில் ஆட போகிறது நமக்கு டபுள் நம்பர் வச்சுட்டு இருந்தாங்க இந்த மாதம் ஃபஸ்ட்டில். அது மாதிரி நமக்கு மறுபடியும் அதை பேச வச்சு ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்சுது. இப்போ நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்தாங்கன்னா 204 நமக்கு ட்ரையல் நம்பரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 337 நமக்கு ரிசல்ட்டு. அதே மாதிரி 477 நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பரு. அது போக போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் 278 சரிங்களா. இப்போ நம்ம ஓவரால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் 4 டைம் கிடச்சிருக்கு. சரிங்களா, அது மாதிரி வருதான்னு பாருங்கள். ட்ரா நம்பர்லேயே 3 டைம் வந்து ஒரு 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா, நம்ம எப்படி சுற்றினாலும் ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. பார்க்கலாம். அதே மாதிரி மெயின் பெண்டிங் நம்பர் பார்த்துருவோம். 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து உங்களுக்கு 13, பி போர்டில் 2, சி போர்டில் வந்து 11. அப்போ நமக்கு இதில் 2 போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது. 1ஆம் நம்பர் ஏ போர்ட்லேயும் பெண்டிங் நம்பர் 13, பி போர்ட்லேயும் நமக்கு 11 நாள் பெண்டிங். அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரும். அதே மாதிரி 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் 6, பி போர்டில் 14, சி போர்டில் வந்து 9. இதுவும் நாளைக்கு சேர்த்திங்கன்னா 2 போர்டு பெண்டிங் ஆயிரும். சரிங்களா, அது மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி 0 எடுத்துட்டாங்க. அதாவது ஒரு நம்பர் நமக்கு எடுத்தாங்கன்னா இன்னொரு நம்பர் அதிகமாக பெண்டிங் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 32 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. இன்னையோட சேர்த்திங்கன்னா 32 நாள் இருக்குது. 32 நாளில் பெண்டிங் நமக்கு இருக்குது. அது எப்படி ஆடுறதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 3, பி போர்டில் 1, சி போர்டில் 14 நாளில் பெண்டிங்கு. இதுவும் ஒரு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது. சி போர்டில் வந்து நமக்கு நிறைய சி போர்டு பெண்டிங்கிறது நிறைய இருக்குது இந்த மாதம், பார்ப்போம். அதே மாதிரி வந்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 11, பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18, பி போர்டில் சி போர்டில் வந்து 25. அடுத்து வந்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 6, பி போர்டில் 12, சி போர்டில் வந்து உங்களுக்கு 4.
அடுத்து 7 நம்பரை பொறுத்த வரைக்கும் 7 நம்பர் ஏ போர்டில் 4, பி போர்டில் 7, சி போர்டில் 2. அடுத்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 3, பி போர்டில் 7, சி போர்டில் உங்களுக்கு 7 தான். அடுத்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 20, பி போர்டில் 5, சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15. 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் 12, பி போர்டில் 7, சி போர்டில் 1. சரிங்களா? ஆல்மோஸ்ட் நமக்கு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது. இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்து கொடுக்குறோம். உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு இது ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள். அதே மாதிரி எனக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏன் 2ஆம் நம்பர் ஓரளவுக்கு பேட்டர்னில் மேட்ச் ஆகுது. 7 நம்பர் இருந்தால் எடுத்துங்க. அதே மாதிரி எனக்கு 2ஆம் நம்பர் வந்து ஓரளவு 6ஆம் நம்பர் வந்து பேட்டர்ன்லேயே மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. 1ஆம் நம்பர் இருந்தால் எடுத்துங்க. எனக்கு 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 0 இருந்தால் எடுத்துங்க. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் ஆல்மோஸ்ட் நமக்கு இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இது கொடுக்குறோம். இருக்கான்னு பாருங்கள் மெயினாக. சரிங்களா? ஏன்னா 3 போர்டுமே வந்து 3 கிடச்சிருச்சு. அப்போ அது மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் 265, அதே மாதிரி 653, 365, 625, 536, 653, 265, 623, 236, அதே மாதிரி 325. இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இது மாதிரி நம்பர்கள் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க. சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 26, 56, 36, 53, 63, 25, 52, 36, 32, 65, 63, 52, 32, அதே மாதிரி 63. சரிங்களா? இதுக்குள்ளே கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இது வந்து எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம கான்ஃபிடென்ட்டாக விளையாடலாம். கண்டிப்பாக நமக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக. சரிங்களா? அதனால் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன? 3, 3, 7. சரிங்க. ப்ளஸ் இந்த 3, 3, 7க்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர் எனக்கு ரொம்ப சிம்பிளுங்க. 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு 3க்கு 6ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த 3ஆம் நம்பருக்கும் 6ஆம் நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 3க்கு 6, 3க்கு 6ங்கிற 2 நம்பரும் கொடுக்குறோம். அதே மாதிரி 7க்கு 6 ஒரு நம்பர் தள்ளி இன்றைக்கி கூட ஆடினாங்க இல்லையா? நம்ம அதை தான் நான் சொன்னேன். இன்றைக்கி என்ன சொன்னேன்? 4க்கு 3 கண்டிப்பாக வருங்கன்னு சொன்னோமா இல்லையா? வந்துருச்சுல்ல. அதுதான் ஒரு சில கம்பெனி இப்படி ஆடுவாங்கிற கணக்கு இருக்குது. அந்த கணக்கை மீறி ஆட முடியாது. அதனால தான் சொல்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி 3க்கு 6 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும். உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்கள். மேக்ஸிமம் 3க்கு 6, 3க்கு 6, 7க்கு 6ங்கிற இந்த மெத்தட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. கணக்கு வருதான்னு பாருங்கள். அடுத்து வந்து நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் கொஞ்சம் பெனிஃபிட் தாங்க. ஏன்னா உங்களுக்கு 3க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். அது வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 3ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பருங்கிறது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். அது மாதிரி இங்கே இந்த 3ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர், அதே மாதிரி 7க்கு 5 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ 5ஆம் நம்பருங்கிறது நாளைக்கு பர்டிகுலராக அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர். ஏன் அப்படின்னா 3க்கு 5ஆம் நம்பருங்கிறது நம்ம எக்ஸ்யூஸே பண்ண வேண்டாம், டக்குன்னு வந்துடும். அதே மாதிரி 7ஆம் நம்பருக்கும் 5ஆம் நம்பர் வந்து டக்குன்னு வந்துடும். இது வராது அப்படிங்கிற அந்த கணக்கெல்லாம் வரவே வராது. டக்குன்னு வந்துடும் அப்படிங்கிற அந்த கணக்கெல்லாம் கொடுக்குறோம். சரிங்களா? அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் அடுத்து வந்து 3ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பரே மேட்ச் ஆகலாம். ஏன்னா நமக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நம்ம அப்படி வந்திருக்கு. அது போக நமக்கு இன்னும் கூட 3ஆம் நம்பர் வந்து சி போர்டில் நிற்கிது இல்லை பெண்டிங்கு. பட் அதையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒருவேளை 3ஆம் நம்பருக்கு மறுபடியும் வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது. இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா இருந்தால் கூட அது மேட்ச் ஆகிரும். எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் 2ஆம் நம்பர் என்ன கணக்கில் கொடுக்குறோம்? 3க்கு 2. அது ஏற்கனவே ஒரு பேட்டர்னில் இருக்குது. அந்த பேட்டர்ன் கணக்கே கொண்டு வந்திருக்கோம். 3க்கு 2 அதே மாதிரி 7ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் டேரெக்டான பவரில் வச்சு ஆடுறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இந்த மாதிரி மெத்தட்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். அதனால் அப்படி கொடுக்குறோம். உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் மெயினாக பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி எஸ்எஸ் கம்பெனி அதை கொஞ்சம் கவனம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மெயினாக பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5ஆம் நம்பர் 3 போர்டு பெண்டிங்கா ரைட்டு. அடுத்து வந்து நமக்கு 1ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங்கு. அடுத்து வந்து நமக்கு இன்னொரு போர்டு என்னென்னு கேட்டிங்கன்னா 2ஆம் நம்பர் கூட இல்லை. 2ஆம் நம்பராக நமக்கு வந்துருச்சு. அதுக்கடுத்து வந்து நமக்கு 9ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங்கு. இந்த மாதிரி 2 போர்டு பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும்.